எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. இன்னைக்கு ஒரு கிளீனிங் மோட்டிவேஷன் வீடியோ தான் இருக்கும். ரொம்ப நாளா இந்த ஒரு விஷயத்த நம்ம கிளீன் பண்ணோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்போம். அது மாசமா இருக்கலாம், வருஷமா இருக்கலாம், ஏன் வாரங்கள் கூட இருக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு வேலையை தான் செய்ய போறோம். ரொம்ப நாளா இந்த பால்கனி கிளீனிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பால்கனில இப்ப வேற மழைக்காலம் வரப்போகுது. அந்த டைம்ல நல்லா சூடா டீயை குடிச்சிட்டு பால்கனி அவ்வளோ ஒரு சூப்பரா கிரியேட்டிவா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் மைண்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கு. அதுல கொஞ்சம் நிம்மதி அப்படின்றதே கிடைக்க மாட்டேங்குது. அதனால நம்ம தான் அதை தேடிக்கணும். அதான் நான் தேட போறேன். போய் கிளீன் பண்ண போறேன். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எது தேவையில்லை, எந்த பொருள் நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கிளீன் பண்ண முடியும். கிளீன் பண்ண போலாம். கிளீன் பண்ணணும்னு நினைச்சது என்னமோ நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு லாரு குப்பையை எப்படி கிளீன் பண்றதா தெரியல, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. பரவாயில்ல, கிளீன் பண்ணிடலான்னு இறங்கிட்டேன். என்னோட தொண்டை கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு 2 வாரமா. அதனால என்னோட வீடியோஸ் எல்லாம் வெளியே வராம இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ஓகே அதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்தோட குப்பையா இருக்கு. ஏன்னா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு வந்த குப்பைங்களாம் இங்கதான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அதுதான் கிளீன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிளீனிங்னாலே நம்ம கண்ணில் தெரிறது குப்பைங்க தான், தேவையில்லாதது. அதையும் பார்த்தீங்கன்னா கைலங்கடையில் போறதான் நான் இவ்வளோத்தையும் சேர்த்து வச்சிருந்தேன். சில இந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு வருஷத்துல என்ன யூஸ் பண்ணணும் அது ஒரு மூட்டையா சேர்ந்துரும், கொண்டு போய் போட்டுருவேன். பட் அது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி பட்டு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு தப்பான டிசிஷன். நான் டெய்லி குப்பையை டெய்லி ரீசைக்கிள் அப்புறம் நான் ரீசைக்கிள் சொல்லிட்டு 2 போட்டு இதை 2 கேரி பேக் எடுத்து போய் போட்டுருக்கலாம். அது கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும், என் வீடும் கிளீனாக இருந்திருக்கும். அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா இனிமேட்டு நம்ம டெய்லி குப்பையை டெய்லியே அப்புறப்படுத்திடலாம். அதுலேயும் இந்த ரீசைக்கிள் நான் ரீசைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு 2 பேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் கைலாங்கடையில் தான் போகிறேன் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்ன தெரியல, இந்த பொம்மை கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனிகுயினோடது ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பட் நம்ம தான் மென்ஸ் வேர்லாம் போடல, அப்புறமா போடலான்னு பார்த்து எடுத்து வச்சு வேஸ்டா இருக்கு. அதனால நம்ம தூக்கியே போட்டுடலாம், தூக்கி போட்டுறேன். மனுஷ கைய நம்ம மோட்டு பொண்ணு இங்க நமக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. மோட்டு ரொம்ப நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. அது எதுவும் கிடையாது, ஒரு குட்டி எலி. அதுதான் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கு. அதை துரத்தணும்னு ரொம்ப நாளா நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம், துரத்த முடியல. பட் நம்ம மோட்டு துரத்திடுவாங்க, ஏன்னா கீழேயே துரத்துறதே அவர் தான். அதனால இதையும் துரத்திடுவான்னு நினைக்கிறேன். துரத்திட்டா பாக்கலாம் வீடியோலே. நல்லா செட் பண்ணு. இது இது ஒண்ணு நடுவுல. ஓ இப்படியா? என்னடா பயமா இருக்கு இதை பார்த்தா. நம்ம மோட்டை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிச்சு எங்க எலி இருக்கு அப்படின்னு. அதுக்குள்ளதான் இருந்தது ஒரு குட்டி எலி. ஆக்சுவலா இன்னமும் அங்கதான் இருக்கு. எப்ப வெளியே வரும்னு தெரியல, பார்க்கலாம். சிலது பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எத்தனை விளக்கு, அப்புறம் பாப்பா கிடைக்கிற அந்த பர்த்டே பம்ப், அந்த காத்தடிக்கிற பம்பு, நெயில் பாலிஷு, இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இந்த நெயில் பாலிஷ்லாம் யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது. இருந்தாலும் நான் வச்சு பார்த்தேன் யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்குது, அதனால தும்பிகிட்டே இருந்தேன். பண்ணி என்னது கிளீனிங் ஒர்க் தானே சீக்கிரமா முடிச்சிடும்னு நினைச்சேன். பட் வேலை பயங்கரமா இழுத்துது. அதுக்கு எலி வேற, பயந்துட்டேன். ஓகே, தண்ணி கொஞ்சம் குடிச்சு திருப்பியும் கிளீனிங் ஒர்க் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேன்.
அப்படியே தண்ணி போட்டு கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா குப்பையும் தூக்கி போட்டாச்சு. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ் நமக்கு தேவை கிடையாது. பக்கத்தில் இருக்க ஸ்டோரேஜ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். பார்த்தா அதுக்கு ஓரமாக ஷெல்ஃப்லாம் அடிச்சு அதில் கொஞ்சம் இறக்கட்டி வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வச்சிருக்க இந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் அதில் வச்சிருக்கிறது வெஜிடபிள்ஸ்லாம் கிடையாது. நாங்கள் வச்சிருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம், இந்த மரம் அறக்குறது, பெயிண்டிங் ஒர்க்கு, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இதில் வச்சுருக்கோம். ஏன்னா இதுக்கெலாம் தனியாலாம் ஆள்லாம் வச்சுதான் செய்ய மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் என் மச்சனங்கிட்டையும் மாற்றி மாற்றி கேட்டு வாங்கிப்பேன் நான். ஏன்னா அதுக்குன்னு தனியாலாம் செலவு பண்ண முடியாதுல்ல. எவ்வளோ சிக்கனை பண்ணுமோ சிக்கனம் பண்ணிப்பேன். ஆனால் மிஷின்ஸ்லாம் பயங்கரமாலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களும் ஏற்கனவே வச்சுருந்தாங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த மரத்தை வந்து தேய்க்கிறது, அந்த குட்டி குட்டியாக அந்த திருப்புளி, ஸ்க்ரூ டிரைவரு, மைன்யூட்டாக இருக்க ஸ்க்ரூ டிரைவரு எல்லாமே இருக்கு இவங்க கிட்ட. ஆனால் நம்ம எல்லாமே பார்த்து அடுக்கி வைக்கணும். அதுதான் இப்போ வேலையே. ஓரளவுக்கு கிளீன் பண்ணேன். ஆனால் கிளீன் பண்ண வேலை வந்துட்டே தான் இருக்கு. கடைக்கு கொஞ்சம் சாமான், அப்புறம் இந்த குப்பைங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என் புக்ஸ் கிடைச்சது. இதுலலாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் எழுதுனது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து. அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பி பார்க்க ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. ஓ இதெல்லாம் பண்ணியிருந்தோம்ல, ஓ இந்த வேலைலாம் பார்த்துருந்தோம்ல, இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆனது. ஏன்னா கவர்மெண்ட் வேலைக்கு அப்படி நான் படிப்பேன். ஏதாவது படிச்சு எப்படியாவது நம்ம பாஸ் ஆகி நல்ல ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்லாம் இருந்தேன். அப்புறம் இந்த டிக்ஷனரிலாம் இதெல்லாம் வந்து எங்கள் மாமியார் எங்கள் மாமனால வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அதை தான் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பத்திரமா நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு யூஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ எடுத்து அதை திருப்பி யூஸ் பண்ணணும்னு எடுத்து பரதான் வச்சுருக்கேன். இல்லை இந்த 10th புக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்ட்டு எடுத்து வச்சது. பழைய நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார வேலை. பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து வைக்கிறது, அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் சம்மந்தப்பட்டமாவோ இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையோ எதையோ பண்ணி வைப்பாரு. அதையும் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி தேவையுள்ள பொருள் தேவையில்லாத பொருள்லாம் புக்ஸில் தனியாக பிரித்து போட்டுக்கும் போது எங்களோட கல்யாண பத்திரிக்கை வந்தது. ஃப்ரெண்ட்ஸுக்காக அடித்த பத்திரிக்கை தான் இது. ஜென்ரலாக அடித்தது வேற, அது வந்து தனி. இது ஃப்ரெண்டுங்களுக்காக ஒரு 2 கலர் காம்பினேஷனில், ப்ளூ வித் பிங்க்கு. ப்ளூ அவர் எடுத்துட்டாரு, பிங்க் நான் எடுத்துட்டேன். 2018 தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 4வது மாதம் 22ஆம் தேதி. அப்புறம் 2015 நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதுலேருந்து நான் வச்சிருந்த டைரி இது என்னோட ரொம்ப பர்சனல். திருப்பி எடுக்கும் போது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா இருந்தது. இப்போ திருப்பியும் கிளீன் பண்ண போயிடலாம் வாங்க. நல்லா க்ளீனாக போகுது. என்னடா ஒட்டடை குச்சியில பெருக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது. அது மட்டும் இல்லாம நல்ல மண்ணு எல்லாம் போச்சு. நின்றுட்டே பெருக்கவும் நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப பயங்கர வேலை வாங்கிருச்சு. அதனால ஒட்டடை குச்சியை வச்சு பெருக்கலாம்னு சொல்லிட்டு பெருக்கினேன். பத்ததுக்கு மேலேயும் நிறைய ஒட்டடை இருந்தது. அதெல்லாம் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டடை குச்சி வச்சு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் தான். எங்கேயும் இங்க தெரு கடையில வாங்கினது தான். ஆனா நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. நம்ம வீடு ரோடு பக்கம் அப்படின்றதால பயங்கர சவுண்ட் வரும். அதனாலயே பார்த்து பாப்பா தூங்க வைப்பேன். அதே மாதிரிதான் இப்போ எடிட்டிங் வேலையும் இப்படி நடக்குது. எதுக்கு இது? ஃப்ரிட்ஜ் தூக்கி போடுறதால ஃப்ரிட்ஜில் இருக்க திங்ஸ்லாம் இந்த அட்டைப்பெட்டியில் வைக்கலாம்.
என்னங்கண்ணா நிறைய கைலாங்கடை சாமான் இருக்கு அப்படின்றதால கைலாங்கடை அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம் வண்டி எடுத்துட்டு வாங்கன்னு. வேலை பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்தாரு. ஓகேன்னு கொஞ்சம் பொருளாக கீழே எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்து போய் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்தோம். எங்களோட வீடு ரொம்ப சின்னது, அதனால ஏதாவது ஒரு டெலிவரி எடுக்கிறோம், ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏதோ ஒன்றாலும் ரொம்பவே கஷ்டம். இந்த சின்ன ஃப்ரிட்ஜ் அந்த வழியாக போகிறது கூட கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு போனோம். எங்கள் வீட்டுக்காரு மச்சனன் அவங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போனாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனாலே ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் முன்னாடியே டெலிவரி மேனுக்கு சொல்லிடுவேன், இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கோங்க அந்த மாதிரி. அதுக்கேற்ற காசும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எப்படியாவது நம்ம வீட்டில் இருக்க பொருள் வெளியே போதா, க்ளீன் ஆகுதா, டிக்ளேட்டர் பண்ணுறோமா, அது போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா பொருள் இருக்க இருக்க வெறுப்பாக இருக்குது. சுற்றி பொருள் இருக்கும்போது ஒரு அமைதியே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே வெறுப்பாக இருக்குது. அதனால் இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி போடு, யூஸ் பண்ணுறது மட்டும் வச்சுக்கோ அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா கைலாங்கடை சாமானும் தூக்கி எடுத்து போய் வச்சாச்சு. அவரும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாரு. கைலாங்கடை சாமான்லாம் ஏற்றி விட்டாச்சு. திருப்பியும் கிளீனிங் தான் ஒர்க் பார்க்கணும். வாங்க போகலாம். எப்படியோ இந்த எலி மாட்டிக்கிச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் தகட்டும் போது இந்த எலியை பார்த்தோம். லாஸ்ட்ல மோட்டும் துரத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தது. என்னமா செய்யற? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? என்ன இது? இது கொஞ்சம் போட்டேன். எப்படி இந்த பருப்பு போட்டு பிரியாணியா? பருப்பு பிரியாணி நான் சாப்பிடணும். எனக்கு எதுவும் ஆகாதுல்ல. ஹாஸ்பிட்டல் போகணுமா சாப்பிட்டு? கண்டிப்பா எப்படி சாப்பிடணும்? சூப்பரா இருக்குமா? நல்லா இல்லையே. என்ன போட்ட? உப்பு போட்ட, அப்புறம் சாம்பாரா? பிரியாணின்ட்டு சாம்பார் போட்டேன்ற பிரியாணி சமைக்கிற சொல்ல பயங்கர டஸ்டால எனக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. உடனே தம்பி தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தான். இந்த டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷால் எடுக்க முடியல. அதனால வேக்யூம் கிளீனர் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேக்யூம் கிளீனர் எடுத்துட்டு வந்து அவன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் நடுவில் பாதியில தான் நான் வருவேன். எனக்கு கிளீனிங்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா என்னோட உடம்பு தான். நான் எப்பவுமே வந்து கிளீன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா எனக்கு இந்த டஸ்ட் ஒத்துக்காது. வீசிங் இருக்கு. அந்த ஒரு பிரச்சனையால இந்த டஸ்ட்டோ இல்லை எது வந்தாலும் டக்குன்னு எனக்கு வீசிங் வந்துடும். அதனாலே கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்துருவேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்ததால பயங்கரமா உடம்பு இல்லை. இப்போ கூடமே வாய்ஸ் எனக்கு அப்படிதான் இருக்கு. என்னோட வாய்ஸையும் சேஞ்ச் ஆயிடுச்சு. 2 வாரம் ஆச்சு நான் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு. ஆனா இப்பவுமே என் வாய்ஸ் மாறிடுச்சு. என்னை போய் உட்காருங்க, வேணாம் அண்ணி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். இல்லடா நீ மட்டும் இப்போ தனியா பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை உடம்பு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே பாதி வேலை எனக்கு பண்ணி கொடுத்தான். ஆனா நம்ம வீட்டுல இருக்க ஆளுங்க நமக்கு உடம்பு முடியலன்னா சில வேலை பண்ணி தரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்க வீட்டுக்காரு. அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் நான் வருவேன். கொஞ்சம் பொருள்லாம் கழுவி கொடுத்து அந்த பேஸ்கெட்ல கழுவி கொடுத்துருந்தேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணலாம்.
அந்த ட்ரப்பு ஃபுல்லா எலி கடிச்சு வச்சிருக்கோம். அப்புறம் நடுவில் ஆர்ஷா வர ஆரம்பிச்சுட்டா, அவளையும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஈவினிங் ஆயிடுச்சு, காலையில ஆரம்பிச்சது ஈவினிங் ஆயிடுச்சு. டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இது ஒரு எலி இல்ல. நீ பண்ணி என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? ஆ ஓய், நீ தான் பண்ணி ரொம்ப தொல்லை பண்ற. இங்க வா, இங்க வா, பா பா பா. இது நம்பர் 1 தொல்லை, இது நம்பர் 2 தொல்லை. ஏய் நான் ஐயா அப்படியோ எப்படியோ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு வருஷம் குப்பை. ரொம்ப நாளா க்ளீன் பண்ணோம் பார்க்கும்போதெல்லாம் சண்டே மட்டும் தான் எங்க வீட்டுக்காரர் மச்சினே இருப்பாங்க, மற்ற நாட்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு கடையில சண்டேல தான் நல்லா வேலை போயிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நாள் ஒதுக்கி எப்படியோ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாமே இப்ப கிட்டத்தட்ட முடிச்சிருச்சு. ஆனா ஓரளவுக்கு தான் கிளீன் பண்ண முடியுது. இது வந்து அவங்களோட கார்பெண்டர், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் பைக்கு, இது சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கோம். இவங்க எல்லாம் இது எல்லா வேலையும் பாக்குறதால கொஞ்சம் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கபோர்ட் மாதிரி பண்ணிட்டு அந்த கபோர்ட்ல எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிக்கலாம், இருக்க வேணாம் அப்படின்னு அது செய்வோம். கண்டிப்பா அந்த வீடியோ கண்டிப்பா போடுறேன், எப்படி கபோர்ட் அடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடம் இன்னும் நல்லா மாறும், பாக்கலாம். இது வந்து ஒரு நாள் வேலை கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாசமா ஆகும். அதுவும் சண்டே தான் செய்ய முடியும், ஏன்னா அப்பதான் எனக்கு லீவே கிடையாது இல்லையா. கடை இத்தனைக்கும் லீவ் கிடையாது. சரி லீவ் போட்டு உடம்பு முடியலன்னு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்கிரேட் வெர்ஷன் வந்துட்டே இருக்கும். இந்த சண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீனிங்ல போச்சு. போன சண்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கணும்னா இதை பார்த்து பேசிப்பாங்க. கீழே இருக்க என்னோட கான்டாக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாச்சா, பாய்.